எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்பான யாசனால் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவும். ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறோம். என்னன்னா எல்லாருக்குமே தெரியும், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் இந்த ஃபார்மை, எஸ்ஐஆர் ஃபார்ம், இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பெரும் குழப்பம். நம்மளுடைய வாக்குரிமை, இது வரைக்கும் நம்ம வாக்களிச்சுக்கிட்டு இருந்திருப்போம், அந்த வாக்குரிமை பறிபோகி விடுமோ, இதனால் நம்ம இந்திய பிரஜை இல்லை என்று கூட சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த ஃபார்மை இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் பல யூடியூப் சேனலில் பல வீடியோக்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் எது சரியானது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை தீர்க்கும் விதமாக தான் புதிய தலைமுறையில் பிஎல்ஓ ஆஃபீஸர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அந்த ஃபார்மை வந்து 2 விதமாக முதல்ல பிரிக்கிறாங்க. 40 வயதிற்கு உட்பட்டவர்கள், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஏன்னா 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த 2002 அந்த ஓட்டர் ஐடி அவங்களுக்கு வந்திருக்காது. அந்த 18 வயசு பூர்த்தியாக இருக்காது, அதனால் வந்திருக்காது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த 2002 அவங்க ஓட்டு செலுத்தியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஐடி கார்டு வந்திருக்கும். அதனால் 2 விதமாக 40க்கு கீழ் உள்ளவர்கள், 40க்கு மேல் உள்ளவர்கள் என்று இந்திய தேர்தல் ஆணையம் பிரித்திருப்பதாக பிஎல்ஓ ஆஃபீஸர் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதனால் 2 விதமாக எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி நம்ம விவரமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். இதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டக்கூடிய ஃபார்ம். இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் 4 கட்டம் மேலே இருக்குது. முதல்ல ஹரிசாண்டலாக இருக்குது. இதில் வாக்காளருடைய பேர் விவரங்கள் முதல் கட்டத்தில் இருக்குது. 2வது கட்டத்தில் வரிசை எண், பாகம் எண், அதுபோல் அவர் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடி போன்றவைகள் இருக்கிறது. அடுத்தாப்புல அதோடைய கியூஆர் கோடு இருக்குது. அடுத்ததாக அவருடைய 2002 உள்ள புகைப்படம் இதில் இருக்குது. அடுத்ததாக ஒரு கட்டம் பிளாங்காக இருக்குது. அதில் எழுதியிருக்கிறாங்க, இப்போதைய வாக்காளர்களுடைய இப்போதைய புகைப்படத்தை ஒட்டணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்ம அடுத்ததாக ஒன்று ஃபில் பண்ணணும், அதை பார்த்துக்கலாம். இது பிறந்த தேதி, வாக்காளரின் பிறந்த தேதி எழுதணும். அடுத்ததாக வாக்காளரின் ஆதார் எண் அதை எழுதணும். அடுத்ததாக அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை எழுதணும். அடுத்ததாக வாக்காளரின் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை எழுதணும். அடுத்ததாக தந்தை அல்லது பாதுகாவலரின் அடையாள அட்டை எண், வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை எழுதணும். அடுத்ததாக தாயாரின் பெயரை எழுத வேண்டியிருக்குது. அதுக்கு அடுத்ததாக தாயாரின் அடையாள அட்டை எண்ணை எழுதணும். அடுத்ததாக துணைவர் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களுடைய துணையுடைய பேரை இதில் எழுதணும். அதாவது கணவன் மனைவியுடைய பேரை, மனைவி கணவனுடைய பேரை இதில் எழுதணும். துணைவியரின் அடையாள அட்டை எண், வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை இதில் எழுதணும். இது முடிஞ்ச பின்ன இப்போ பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு கட்டம், வலது பக்கம் ஒரு கட்டம். இதுதான் முக்கியமானது. இதுதான் எல்லாருக்கும் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முந்தைய சிறப்பு திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள், அதாவது இதில் நீங்கள் 2002 வாக்களிச்சு இருந்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயிலை இதில் ஃபில் பண்ணணும். இதுதான் 40 வயசுக்கு மேற்பட்டவங்க செய்யக்கூடிய கட்டம். இதில் எழுதணும். அடுத்தாப்புல உங்கள் அந்த ஐடி கார்டுடைய நம்பர்,
ஓட்டர் ஐடியோடைய நம்பரை இதில் எழுதணும். அடுத்தது உறவினரின் பெயர். உங்கள் அட்டையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் உங்கள் மனைவி இல்லது கணவனுடைய பெயர் இருக்கும், அதை எழுதணும். இல்லை உங்கள் தந்தையுடைய பெயர் இருந்துச்சுன்னா தந்தை அல்லது பாதுகாவலருடைய பெயரை எழுதணும். அந்த உறவு முறை என்ன உறவு முறை அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும். இதில் அதை எழுதணும். அதுக்கப்புறம் மாவட்டம், மாநிலம். இந்த உறவு முறைங்கிறது நீங்கள் அவருக்கு தந்தையா தாயா, இதில் உங்கள் பெயர் தான் எழுதணும், அதை மறந்துடாதீங்க. வாக்காளரின் பெயர் தான் இதில் எழுதணும். வாக்காளர் அடையாள அட்டையில் யாருடைய பெயர் உங்களுக்கு இருக்குதோ அதை இதில் எழுதணும். அடுத்ததா உறவினரின் பெயர் எழுதிட்டீங்களா, உறவினரின் பெயர் தான் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன இருக்குதோ அதை எழுதணும். உறவு முறை என்னங்கிறத எழுதிருங்க. மாவட்டம், மாநிலம். அடுத்தது வந்துட்டு சட்டமன்ற தொகுதியின் பெயர், எந்த தொகுதியோ அதை எழுதிருங்க. அடுத்தது சட்டமன்ற தொகுதியின் எண், அதெல்லாம் உங்க வாக்கு சீட்லயே இருக்குது. பாகமெண், வரிசை எண் எல்லாத்தையும் எழுதிருங்க. இப்போ 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இதை எழுதணும். இதை ஒண்ணுமே எழுதக்கூடாது. 40 வயசுக்கு மேற்பட்டவங்க இதை பிளாங்கா தான் விடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நான் சொல்லலைங்க, இது பிஎல்ஓ சொல்றது. அதையும் நீங்க பின்னாடி பார்த்துக்கணும். சரி, இதுல அப்ப யார் தான் ஃபில் பண்றது அப்படின்னு பார்த்தா 40 வயசுக்கு கீழ் உள்ளவங்க தான் இதை ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. இதுல என்ன ஃபில் பண்ணணும்? இதுல அவங்களுடைய அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, முந்தைய சிறப்பு திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர். உறவினரின் பெயர் இப்போ இதுல உங்க ரத்த சொந்தத்துல யாருடைய பெயரையும் போடலாம். உங்க அப்பா பேரு, சித்தப்பா பேரு, அண்ணன் பேரு, இப்படி. அதாவது பேர் போடுறதுன்னா அவங்க 2002 வாக்களித்தவர்களாக இருக்கணும். அந்த கணக்குகளின் அடிப்படையில் பேரை போடலாம். அத்தை மாமா பேரை போடக்கூடாதுன்னு இருக்காங்க. ரத்த சொந்தம் சித்தப்பா, அப்பா, அண்ணன், இந்த உறவு முறையை 2002 வாக்களித்திருந்தால் அதை போடலாம். வாக்காளரின் அடையாள அட்டை இருப்பின் அதை போட்டுடணும். அப்புறம் உறவினரின் பெயர். உறவினரின் பெயர்னா இப்போ உங்க அண்ணன் பேரு, இப்போ உங்க அப்பா பேர் போட்டிருக்கீங்கன்னா அப்பாவுடைய அப்பா, அந்த அப்பாவுடைய வாக்காளர் பேர்ல அவங்க பேர்ல அவங்க அப்பா பேர் என்ன போட்டிருக்கோ அதை தான் போடணும். இல்லாட்டி பாதுகாவலர் பேர் போட்டிருப்பாங்க, அதை தான் போடணும் இதுல. சரியா? அடுத்தது அவங்க இவங்களுக்கு என்ன உறவு முறை, தந்தையா அப்படிங்கிறத போடணும். அடுத்தது மாவட்டம், மாநிலம். அடுத்தது சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகம் எண், வரிசை எண், இவ்வளத்தையும் ஃபில் பண்ணி இவங்க இந்த 40 வயசு கீழே உள்ளவங்க இந்த சைடுல உள்ளதை ஃபில் பண்ண தேவை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி இந்த சைடுல உள்ள மட்டும் நீங்க சைன் வச்சு அந்த மற்றொன்று உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதுல பிஎல்ஓட்ட சைன் வாங்கி கண்டிப்பா அதை நீங்க பத்திரப்படுத்தணும். எஸ்ஐஆர் கணக்கீடு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் 2 இருக்குது. 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க என்ன பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து பென்சிலில் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூட நம்ம பென்னில் பண்ணிக்கலாம். ஏன்னா தவறு அடித்து எழுதுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதலாம். சரி, எப்படி பண்ணுறதுன்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். 40 வயசுக்கு குறைவாக இருக்கவங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 40 வயசு குறைவாக இருக்கவங்களுக்கு 2002 அவங்களுடைய பேர் இருக்காது. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிறந்த தேதி எழுதுறீங்க. அடுத்தது ஆதார் நம்பர் எழுதுறீங்க, உங்களுடைய ஆதார் நம்பர். ஃபோன் நம்பர், இந்த வாக்காளருடைய ஃபோன் நம்பர் எழுதுறீங்க. தந்தை பெயர், உங்களுடைய தந்தை பெயர். அவருடைய புகைப்பட அடையாள அட்டை, இப்பொழுதே புகைப்பட அடையாள அட்டை இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா வேணாம். தாயார் பெயர், அவங்களுடைய புகைப்பட அடையாள அட்டை இருந்துச்சுன்னா எழுதலாம். பாருங்க, இருப்பின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் மேண்டேட்ரி ஃபீல்டு இல்லை. ஸோ நீங்கள் அப்பா பேர், அம்மா பேர் எழுதிக்கோங்க. உங்கள் மனைவி அல்லது கணவர் பெயர் இங்கே எழுதுறீங்க.
இது எதுக்குன்னா அவங்களுடைய குடும்பம் வந்து ஒரே குடும்பன்றதுக்காக காமிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டீட்டெயில். இந்த டீட்டெயில் வந்து 40 வயசு குறைவாக இருக்கவங்களுக்கும் இதே தான், 40 வயசு அதிகமாக இருக்கவங்களுக்கும் அதே தான். ஸோ இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிடுவீங்க. கீழே மட்டும்தான் வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும். அதாவது இந்த பகுதியில் பாருங்கள், முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள். இவரோட டீட்டெயிலே 2002 இருந்துச்சுன்னா இங்கே எழுதலாம். ஸோ 40 வயசு குறைவாக இருக்கவங்களுக்கு வந்து இங்கே அவங்களுக்கு 2002 லிஸ்ட்டில் இருக்காது. ஸோ நம்ம இதை ஃபில் பண்ணவே தேவையில்லை. நம்ம இங்கே வந்து முந்தைய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர், உறவினரோட டீட்டெயில் இங்கே எழுதணும். அதாவது அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அவங்களோட ரத்த பந்தங்கள், அவங்களுடைய டீட்டெயில் வந்து யாராவது ஒருத்தரோட டீட்டெயில் எழுதினா போதும். அவங்களுடைய இது வந்து மேப் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட அப்பா பேர் எழுதுகிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இவரோட அப்பா இல்லைனாலோ இல்லை அவங்க அம்மா இல்லைனாலோ அவங்களோட உறவினர்கள், அதாவது தாத்தா, பாட்டி, அந்த மாதிரி அவங்க உறவினர்களோட இது எழுதலாம். அதாவது ரத்த பந்தங்கள்ன்றது வந்து சித்தப்பா, பெரியப்பா, அவங்களோடலாம் ரத்த பந்தங்கள். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அதெல்லாம் ரத்த பந்தம். மாமா, அத்தை, அவங்களோட டீட்டெயில் எழுதக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2002 உயிரோடு இருந்தால் போதும். நம்ம இப்போ உயிரோடு இல்லை சார், அவங்க பேர் எழுதலாமா வேணாவா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக 2002 அவங்க உயிரோடுற அவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து அவங்க பேர் இருந்தால் அந்த டீட்டெயில் மட்டும் எழுதினா போதும். இப்போ இவர் வந்து இவரோட டீட்டெயில் எழுதுகிறேன். அப்பாவோட கடைசி நம்பர்ஸ் இருக்கும், அது மாதிரி இருந்துச்சுன்னா எழுதலாம், இல்லைனா விட்டுறலாம். இவரது இருக்குது, அதனால் எழுதுகிறேன். உறவினர் பெயர், இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. உறவினர் பெயர்ன்றது மறுபடியும் வந்து அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு எழுதுறீங்க. இல்லை, அவங்க இந்த உறவினர் மேலே எழுதுறீங்க இல்லையா, அவங்களுடைய அந்த அடையாள அட்டையில் வந்து அவங்க அப்பா பேரா இல்லை கணவர் பேரோ எழுதியிருக்கும் இல்லையா, அவங்க பேர் எழுதணும் இங்கே. இது வந்து இந்த வாக்காளருடைய அப்பா பேர் ராஜா, அவங்களுடைய அப்பா பேர் தாத்தா, அதாவது வாக்காளருக்கு தாத்தா சர்க்கரை. ஓகேங்களா? உறவுமுறை, இந்த பெயர் கொண்ட ராஜாவுக்கு இந்த சர்க்கரைன்றவர் என்ன உறவுமுறைன்னு நீங்கள் எழுதணும். மாவட்டம் எழுதுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் வராது. அதே மாதிரி இந்த மாவட்டம், மாநிலம்லாம் வந்து அப்போ, அதாவது 2002 உங்கள் இந்த நபர் வந்து எங்கே இருந்தாரோ அந்த டீட்டெயில் எழுதணும். ஏன்னா அப்போ தான் சர்ச் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்தார். இப்போ இவங்களுடைய டீட்டெயில் வந்து 2002 லிஸ்ட்டில் வந்து எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இவங்க அப்பா பேர் ராஜா சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணலாம். 2002 லிஸ்ட்டு சர்ச் பண்ணலாம். அதில் ராஜா சர்க்கரைன்னு போட்டிங்கன்னா நிறைய ரிசல்ட் வரும். அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் இருக்குங்களா, அது தனியாக எழுதி வச்சுக்கிட்டு அப்போ வந்து 079 அப்படின்ற அந்த தொகுதியின் வந்து அதில் இருக்கும். அதே மாதிரி பாகம் எண் வந்து 2002 லிஸ்ட்டில் என்ன இருக்கோ 149 அதை எழுதுகிறோம். வரிசை எண் வந்து 870, அந்த 2002 லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில் எழுதணும். இது வந்து இந்த வாக்காளருடைய அப்பா, ஏன்னா இவர் இன்னும் 40 வயசு குறைவாக இருக்கனால அவங்க அப்பாவோட டீட்டெயில் வந்து இங்கே ஃபில் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோடனே கீழே கையெழுத்து போட்டு வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபார்மை வந்து பிஎல்ஓ கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இது வெரிஃபை பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து அவங்க கையெழுத்து போட்டு ஒரு காப்பி வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு காப்பி வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. மேலே பிஎல்ஓ யாருன்னு தெரியலனா பிஎல்ஓன்ற இடத்துல வந்து அவங்களே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த நம்பரை வந்து அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த படிவத்தை கொடுத்தா போதும். அவங்க இதை வந்து ஆன்லைனில் வந்து என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் வந்து உள்ளீடு செய்யணும். வேறு எந்த ப்ரூஃப் ஆவணங்களும் வந்து இந்த கணக்கீடு படிவத்தில் கொடுக்க தேவையில்லை. இந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியல, எனக்கு தெரியல அப்படின்னா மட்டும் இல்லைன்னு எழுதி கொடுத்துடலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க மூதாதையர்கள் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இது வந்து 40 வயசு குறைவாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். 40 வயசுக்கு அதிகமாக இருக்கவங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணுன்றது நான் இப்போ சொல்ல போகிறேன். அவங்க பாருங்கள் 1957 பிறந்திருக்காங்க, 40 வயசு மேலே இருக்காங்க. அவங்களுடைய கைபேசி எண், அப்புறம் தந்தை பெயர், தாய் பெயர், கணவர் பெயர் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களதே லிஸ்ட் இருக்கிறனால இந்த லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணால் போதும். ரைட் சைடில் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணால் போதும். வாக்காளர் பெயர் பரமேஸ்வரி, அவங்களுடைய அடையாள அட்டை, பழைய அடையாள அட்டை இருந்துச்சுன்னா இங்கே எழுதுங்க. எழுதுனீங்கன்னா ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உறவினர் பெயர், அவங்களுடைய கணவர் பெயர், அதாவது அந்த 2002 லிஸ்ட்டில் பேர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குமோ அவங்க பேர், அவங்க கணவர் பேர் இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. அது உறவுமுறை என்னன்னு போட்டிருக்குங்க, கணவரா தந்தையான்றதை இங்கே எழுதுங்க. அப்புறம் மாவட்டம், மாநிலம், அப்புறம் சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியில் என்ன டீட்டெயில்ன்றது வழக்கமாக ஏற்கனவே நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி அவங்க பேரும் அவங்க கணவர் பேரும் போட்டு டைப் பண்ணி இது பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில் வந்துடும். எந்த தொகுதி, எந்த பாகமே, எந்த வரிசைன்னு. அதை நம்ம வெரிஃபை பண்ணிட்ட பின்னாடி வழக்கமாக கையெழுத்து போட்டு அந்த பிஎல்ஓ கையெழுத்து போட்டு அவங்க வாங்கிப்பாங்க. இதில் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறதுலாம் வந்து கீழே அந்த சட்டமன்ற தொகுதி பாகமேன் வரிசையின் மட்டும்தான். இதை மட்டும் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பிஎல்ஓங்களே எழுதி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பென்சிலில் எழுதிட்டு வந்துடுங்க.
அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. தவறு ஆகும் அது மாதிரி டவுட்டாக இருக்கிறதுலாம் வந்து பென்சில் எழுதிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயே இதே தொகுதியில் ஒரே தொகுதியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய பசங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. கல்யாணமாகி வரவங்க வந்து அவங்களுடைய அப்பா அம்மா, அதாவது இந்த பர்சனோட மாமனார் மாமியார் டீட்டெயில் வந்து அங்கே எழுதணும் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி ஃபார்ம் வந்து அங்கே ஃபில் பண்ணுவாங்க. அங்கே வந்து அவங்க ஃபில் பண்ணுறதை வச்சு நம்பரை எடுத்து எழுதலாம். இல்லைனா அவங்க அப்பா பேரும் தாத்தா பேரும் போட்டு நாமளே சர்ச் பண்ணி இப்போ மருமகள் வராங்கன்னா அவங்க டீட்டெயில் எழுதி இது பண்ணிடலாம். ஸோ இது சிரமம்லாம் இல்லை. மோஸ்ட்லி பிஎல்ஓங்களே வந்து 80% வந்து அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய சந்ததிகள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அவங்க மருமகளுக்கு மட்டும் அவங்க தந்தை வழியில் வந்து கண்டுபிடிச்சா போதும். இது சிம்பிளான வேலை தான். கொஞ்சம் வந்து அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே பண்ணிடலாம். இருக்காங்க ரெண்டுமே ஒரிஜினல். இது இப்போ வந்து ரெண்டுலேயுமே நம்ம வந்து நம்மளும் சைன் பண்ணியிருக்கணும், ரெண்டுலேயுமே ஃபில் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ரெண்டுலேயுமே பிஎல்ஓட்ட சைன் வாங்கியிருக்கணும். சைன் வாங்கி அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தணும். ஏன்னா ஒரிஜினல் நம்மகிட்ட இருக்கணும். எப்பவுமே நம்ம கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் அதுதான். அதை நம்ம வந்து பத்திரப்படுத்தி வைக்கணும். பிஎல்ஓட சைன் முக்கியமானது. அதை நீங்கள் கண்டிப்பாக பத்திரப்படுத்தி வைங்க. ஒவ்வொருடைய வாக்குரிமையும் ஒவ்வொரு 2026 சட்டமன்ற தொகுதி தேர்தலில் வாக்களிக்கணும். உங்களுடைய வாக்குரிமை பறிபோய் விடக்கூடாது. எனவே இந்த ஃபார்மை சரியான முறையில் தெளிவாக ஃபில் பண்ணி உங்களுடைய பிஎல்ஓட்டை தான் கொடுக்கணும், வேற யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. அவங்களுடைய சிக்னேச்சர் முக்கியம், அதை பத்திரப்படுத்திக்கிங்க. ஓகே, நன்றி.